ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேங்க. அதாவது அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ பட் ஹீ இஸ் அ ஒர்க்கிங். ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஐ எம் அவாய்டிங் சுகர் அட் ஹோம். வீட்டில் சாப்பிட்றதில்ல, வெளியிலையும் வந்து மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு வந்து என்னோடய ஆஃபீஸில் ஒரு அம்மா வந்து சுகர் போட்டு காஃபி கொடுத்துட்றாங்க. ஸோ எனக்கு அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு ரீசன். அது மாதிரி நம்ம யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோம், நம்ம டயட்டில் இருக்கோம், பட் வி நீட் டு கட் ஆன் சுகர். நம்ம வந்து சுகர் கண்ட்ரோலுக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஈவன் ஃபார் வெயிட் லாஸ் ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு என்னது நம்ம வாய்க்குள்ளே போகுதுன்றது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது இல்லைங்களா? எல்லாத்துக்கும் வந்து அது தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்துக்காக வி ஆர் அவாய்டிங் தீஸ் அப்படின்னா we should be responsible for our intake. We cannot blame on others that they are giving that. அதனால தான் நான் சாப்பிட்டேன், இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க, அதை நான் எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு. மேக் them அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் இருக்குது, இல்லைன்னா நான் வெயிட் லாஸில் இருக்கேன், ஸோ ஐ cannot eat. ஸோ அண்ட் இஃப் தே ஆர் ரியலி மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்க அப்படின்னா தே வில் அக்செப்ட் and they will customize their giving to you, like sugar போடாமல் காஃபி கொடுக்கலாம், இல்லை வந்து பிளாக் காஃபி, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஹெல்த்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. இதே விஷயம் the same applies for fried items also. ஃப்ரைட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ரொம்ப அப்படி ஹெவியான மைதா ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து அடிக்கடி அவாய்ட் பண்ணுறது வந்து வெரி வெரி மேண்டேட்ரி ஃபார் வெயிட் லாஸ், டயபெட்டிஸ் ஆர் எனி டைப் ஆஃப் டிசீஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு ஒன்லி வென் வி ஃபாலோ தட் லாங் டேர்ம் கன்சிஸ்டன்சி. லாங் டேர்மாக நம்ம அவாய்ட் பண்ணினா தான் வி வில் பி இன் ஃபார்ம். ஸோ நம்ம வந்து இப்போ உள்ள ஷார்ட் டேர்ம் ப்ளஷருக்காக நான் வந்து அது சாப்பிட்றேன், ஜீனி இனிப்பு போட்ட நிறையா உணவுகள் சாப்பிட்றதாகட்டும், இல்லை வந்து எண்ணெயில் பொரித்த தின்பண்டங்கள் ஆகட்டும், நான் வந்து கடலை எண்ணெயில் தான் பொரிக்கிறாங்க அதனால் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தாலும் கீப் இட் ஃபார் இயர்லி ஒன்ஸ், இல்லை அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ். அதுவும் போட்டு டம்ப் பண்ணாதீங்க. நம்ம பாடி வந்து வில் கெட் யூஸ் டு வாட் வி ஈட் ரெகுலர்லி. அது வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறது தான் இல்லைங்களா? ஸோ எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ 80% வந்து வி நீட் டு ஃபாலோ த பேலன்ஸ்டு டயட் which keeps us healthy for a long time. ஸோ இந்த மாதிரி லாங் டைம் நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் இருக்கிறீங்க அப்படின்னா, பிகாஸ் வி கேன் அவாய்ட் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அண்ட் வி need not go for medication. அண்ட் ஈவன் இது நான் வந்துருச்சு ஆனால் நான் வந்து மெடிக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னா, இஃப் யூ ஸ்டார்ட் ஃபாலோயிங் நவ் ஆல்சோ இட் கேன் பி the medication can be reduced. இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது யூ கேன் see the changes in your body. ஸோ உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் மூமெண்ட். இப்போது நிறையா வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி தான் வேலைகள் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஒர்க் கம்மியாக இருக்கோ அதை வந்து எக்ஸசைசஸ், இல்லை யோகா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸ், இல்லைனா ஸ்விம்மிங், இல்லை வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லைங்களா, ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணி கீப் மூவிங், ஈட் வெல் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் டேக் இனஃப் ரெஸ்ட். இது எல்லாத்துக்கும் வந்து பேஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூக்கம். இந்த நைட் தூக்கம் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன். பிகாஸ் இது எல்லாமே வேலை செய்யணும்னா நைட் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து 10 இல்லைன்னா மேக்ஸிமம் 11க்குள்ளே படுத்துட்டு ஒரு 7 to 8 hours நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அது வந்து நம்ம மூளையும் நல்லா வேலை செய்யும். இட் ஹெல்ப்ஸ் டு ரிகவர் ஆல்சோ தீஸ் திங்ஸ். We cannot blame on others. இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்றி.